காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் வந்து பால்காம் தாக்குதலுக்கு இந்தியாவிலேருந்தே தீவிரவாதிகள் உயிர்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அது வன்மையான கண்டனத்திற்குரிய கருத்து. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் அதுதான் பரபரப்பாக போயிட்டுருக்கின்ற ஒரு செய்தி. அது ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. பாகிஸ்தானுக்கு இந்த தீவிரவாதிக்கும் தொடர்புக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், நிதி அமைச்சராக இருந்தவர் போய் கேட்கறது ஏற்க முடியாது. இது சைனாக்காரன் கேட்கலாம். ஆனால் இந்தியாவில் இருக்க தலைவர், அதுவும் 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவை வழிநடத்திய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் இந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? தீவிரவாதம் பண்ணது இந்தியாவிலேருந்தே உருவான தீவிரவாதிகள்னால் அப்போ சைனா ஏற்கனவே அவன் சொல்லிட்டு இருக்கான் நாங்கள் சம்மந்தம் இல்லைன்னு. அப்படி நம்ம நாட்டிலேருந்து ஒரு மூத்த தலைவர் சொன்னார்னா அது எவ்வளோ பெரிய இராணுவத்துக்கு கெட்ட பேர், நாட்டுக்கு எவ்வளோ கெட்ட பேர், இறையாண்மைக்கு எவ்வளோ கெட்ட பேர். அதெல்லாம் மனதில் கொண்டு அரசியல் செய்யணும். ஒரு தரம் தாழ்ந்த ஒரு தேர்தல் அரசியலுக்காக ஒரு இராணுவத்தையும் நாட்டினுடைய பாதுகாப்பையும் கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு சிதம்பரம் போன்ற பெரிய தலைவர்களுக்கு இது அழகல்ல. இன்னும் குறிப்பாக சொன்னால் காங்கிரஸ் கட்சி 1947 நம்ம சுதந்திரம் பெற்றோம். சைனா 2 ஆண்டு கடந்து தான் 49 தான் அவங்க சுதந்திரம் பெற்றாங்க. அவங்க உலக வல்லரசு நாடாக மாறிட்டாங்க. நம்ம அந்த வரிசையில் கூட நம்ம இல்லை. அதற்கு ஒற்றை காரணம் காங்கிரஸ். இது போன்ற தவறான தேர்தல் கோசம் என்ன வேணால் சொன்னால் என்ன வேணால் செய்யலான்னா அது எப்படி சரியாக வரும்? சைனா சொல்ல வேண்டிய வார்த்தையெல்லாம் இந்திய தலைவர்கள் சொன்னால் அது சரியாக வரும்.